அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் காலம் எல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலம் எல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார். உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே. ஹல்லேலூயா. இந்த பாடலை திரும்ப 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 ராத்திரி 10:30 மணி வரையும் பாடியிருக்கிறேன். ஊர்காரன் எல்லாம் எனக்கு போச்சான் பேர் பைத்தியக்காரன். ஜேபிஆருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இவனை பைத்தியக்காரன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் அவங்க ஆயத்தப்படுத்தினார்கள். அவ இருக்கிற இடத்துலண்டு அசையாமல், ஒரு சிங்கிள் டீ குடிக்கூட காசு இல்லாமல் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொண்டு ராத்திரி 10:30 மணி வரைக்கும் பாடுகிறேன் பாட்டு. அல்லேலூயா. இந்த வேளையில் அதுக்கப்புறம் இந்த ஈவினிங்கு பிறகு எந்த மெசேஜும் வரல. என் ஒய்ஃபை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவள் நடக்கிறாளா செத்தாளா விழுந்தாலும் தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் அழைத்து வருவேன். வருவேன்னு சொன்னா வருவார். இங்கே ஒரு 11:30 மணிக்கு ஒரு பஸ் வரும். இங்கே மார்த்தாண்டத்துலேருந்து லாஸ்ட் பஸ். கர்த்தர் சொன்னார், உன் மனைவி வந்து கொண்டு இருக்கிறாள், நீ போ பஸ் ஸ்டாண்டுக்கு. அவள் டைம் பார்க்குறேன், பாட்டை நிறுத்தி விட்டு போகிறேன். இந்த ஊரெல்லாம் எனக்கு பைத்தியக்கார பட்டம் வச்சது இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடினால. நீங்கள் இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடுவாருங்க. உங்கள் வீட்டிலெல்லாம் பொக்கிஷங்களெல்லாம் நிரம்பும். கையை தட்டலாம். எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், பர்க்மான் சொல்லியிருந்தாலும் அவருக்குள்ள ஆண்டவர் ஹல்லேலூயா என்னை தேற்றி, என்னை நடத்தி, என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு விட்ட பாடல் இது ஒன்று தான். ஹல்லேலூயா. அப்பொழுது 10:30 மணி பஸ் ஏறி 12 மணிக்கு இங்கே வந்து வருகிறாள். ஏன்னா ரொம்ப சுற்றி தான் வரும் அந்த பஸ்ஸு. 11:30 மணி 11:45 நிற்கும்போ என் மனைவி 2 கோழியை பிடிச்சிக்கிட்டு வரேன். எங்கேருந்து பிடிச்சேன்னு கேட்டா என் அம்மா தந்தாங்க. அப்போ நீ தற்கொலைக்குள்ளே போன ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் கேட்குறேன். இந்த ஆவியானவர் சொன்னதை கேட்குறேன். ஆமாம், அங்கே போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே மனசு மாறி அம்மா விட்டு போயிட்டேன்னு. ஆமாம், குளித்துற பாலத்தில் ஏறி குதிக்கலான்னு நினச்சியோ, அங்கே பாறை இருந்தது. ஆகவே அந்த எண்ணத்தை மாற்றி விட்டேன். வேறு எங்கெல்லாம் தற்கொலை செய்ய தீர்மானித்தாள், இந்த கடையல் பாலத்திலே குதிக்க தீர்மானித்தேன். ஆட்கள் குளித்து கொண்டிருந்தபடியினால் காப்பாற்றி விடுவார்கள் பயந்து நடந்து போனேன். அவ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவம் நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை உண்டு, ஒரு வேதனை உண்டு. அப்பொழுதெல்லாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்காம ஏசப்பாவை தேடுங்க. ஒரு சமா கையை தட்டுங்க. இப்போ கிணத்துல விழுந்த புள்ள வர என்ன நம்பிக்கையில் அவ கூப்பிட்டா? 11ஆம் வகுப்பு படிக்கிற. 11 வயசா? 11 வயசு, 10th படிக்குது. எத்தனை வயசு இப்போ? 14 வயசு இல்லையா? 14 வயசு பிள்ளை. அவளுக்கு என்ன தெரியும் வேதம்? நான் கேட்குறேன், அவளுக்கு என்ன தெரியும் வேதம்? காட்டில் வனாந்தரத்தில் பாம்பெல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு, தேள் அப்படி வருது, மழை அடிச்சிருக்கு, நிறைய சறுக்கி விழுந்தா செத்துருவா. அவ சொல் இத்தனை அடி உயரம் இருக்குன்னு சொல்றாள். ஒரு மோட்டர் பைப்பில் தொங்கி நிற்கிறா, பைப்பினால ஈரம் வலி வலி கீழே வரும். இவளுக்கு உடம்புல என்ன திராணி இருக்கு? கூப்பிட்டது இயேசு இல்லவா? கொடுத்தார் வல்லமையை, கொடுத்தார் தைரியத்தை. பாம்பு கடித்தாலும் ஏசப்பா ஏசப்பா, இதைத்தான் அவளுக்கு எதுவும் தெரியாது, அதைத்தான் சொல்லியிருக்கா. நமக்கு ஆபத்து காலங்கள் வரும்போது நீங்கள் இயேசுவை கூப்பிடுங்க, கட்டாயம் வருவார். அவரை கூப்பிடாம என்ன நோக்கி கூப்பிடாதீங்க. முதல்ல அவரை கூப்பிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை கூப்பிடுங்க. எந்த வியாதிக்கும்
அவர்தான் மருத்துவர், அவர்தான் மகத்துவர், அவர்தான் மேன்மையான கர்த்தர், அவர்தான் உலகத்தை உண்டாக்கினார், உன்னையும் என்னையும் படைத்தவர். அவரை கூப்பிடாம என்ன கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவரை கூப்பிட்டா உடனே சொல்லுவார், ஜெபியார் ஃபோன் போடு, இந்திராவுக்கு ஒரு ஃபோன் போடு, இதை பாவம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு சொல்லுவார். உடனே ஃபோன் போட்டு தடுத்துருவேன். இதுதான் என் ஊழியம், பாவத்தை தடுக்கிற ஊழியம், சாபத்தை பிடுங்கிற ஊழியம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சாபம் இருக்கிறது. சாபம் இல்லாத வீடு இல்லை, பாவம் இல்லாத வீடும் இல்லை. ரெண்டையும் தொலைத்தால் பரலோகம், உங்க வீடே பரலோகம். இதான் உண்மை. சாபத்தையும் பாவத்தையும் தூக்கி எறிந்தால் நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தில் இருப்பார். உற்சவமா கையை தட்டுங்க. அவரே வந்து வாசம் செய்வார். உங்களை நேசிக்கிறார் அல்லவா? எவ்வளவு பாவத்தில் விழுந்தாலும் அப்படியே அணைத்துக் கொள்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? சகதியில் விழுந்த நான் பாவம் செய்தேன், விபச்சாரம் செஞ்சேன், என் பொண்டாடி தற்கொலைக்கு போனான், நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், பொண்டாடி தற்கொலைக்கு போனான். அவர் என்ன சொல்றாரு? முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே. பாருங்க, நான் பாவம் செய்ய என் பொண்டாட்டியை சாவுக்கு போடுகிறாரு. நல்லா யோசிங்க. நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கிறேன், ஆனா பஞ்சத்தில் இருக்கிறேன். சாபத்தை பிடுங்க போனா என் பொண்டாட்டி எதிராக மாறுறான். நான் ஆண்டவருடைய கட்ட சொல்றாரு, எல்லாம் உன் பாவம் ஐயா, உன் விச்சார பாவம். கடப்பாக்கி போனியே இல்லையா? வேசித்தனம் புரிந்தாயே இல்லையா? கடலூருக்கு போனியா இல்லையா? கேட்குறாரு கேள்விகள். அப்போதான் ஞாபகம் வருது, ஆமாம் கடலூர். ஆனால் எல்லா விஷயமும் பொண்டாட்டி தெரியும். எத்தனை பேர் மறைச்சி வச்சுருக்கீங்க? இனி புருஷன்டையும் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அடக்க அப்படின்னா என்னை விட்டு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களெல்லாம் பிடிங்கி பரிசுத்தம் பண்ணிடுவார். நம்முடைய பாவம்தான் நம்முடைய வாழ்வாதாரங்களை தட்டுக்கிறது. நம்முடைய சாபங்கள் தான் நம்மை அழிக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாவம் நின்று கொல்லும், சாபம் கொல்லவே கொல்லும். உற்சாகமாக கையை தட்டுங்க. பாவம் நின்று கொல்லும், சாபம் உன்னை அழிக்காமல் விடவே விடாது. ரெண்டையும் கலட்டி எறி, கர்த்தர் உனக்குள் வாசம் செய்வார். உற்சாகமா முடிக்க போறான். உற்சாகமா இருந்து கொண்டே சூப்பரா கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக 2 வேத வசனங்கள். உங்கள்கிட்ட கேட்டபோது எந்த கேள்வியும் இல்லை. கேள்வி இருந்தா இப்போ சொல்லுவோம். ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. பைபிள் சம்பந்தமான, ஞானம் சம்பந்தமா, அறிவு சம்பந்தமான, இல்ல புரியாத புதிர் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, பதில் தருகிறேன். 1000 1,00,000 ஊழியக்காரன் சொல்லாத பதிலை நான் சொல்லுகிறேன் இப்பொழுது. ஐ ஆம் ரெடி. ஆர் யூ ரெடி? உண்டா? வாசிங்க வேதவசனம். ஹல்லேலூயா. என்ன பிரதர், ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க, ஒரு ஃபோன் தர மாட்டேன். ஹல்லேலூயா. வாசிப்போம். சகரியா 1ஆம் அதிகாரம் கடைசி 3-4 வசனங்களை ஆராய்ந்து பார்த்துவிட்டு முடித்துக் கொள்ளலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். டப்பு டப்புன்னு சொல்லுங்க, டப்பு டப்புன்னு முடிக்க போறோம். அப்பொழுது என்னோட கூட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. எருசலேம்னா உங்களுக்கு தெரியும், சீயோன் சொன்னால் இதுதான். உற்சாகமா கையை தட்டுங்க. நடக்க போற காரியத்தை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே எருசலேமுக்கு எப்படி வைராக்கியமாக வந்தாரோ
அதே மாதிரி சீயோனிலும் வரப்போகிறார். உற்சாகமா கையை தட்டலாமா? இயேசு கிறிஸ்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருவார் என்று வசனத்தோடு ஆதாரபூர்வமா பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இது நேரம் அல்ல, முடிக்க போற வேலை. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை மொத்தம் வாசித்து பார்த்தால் இயேசு எங்க வரப்போகிறார் என்று பதில் அங்கே இருக்கிறது. வாசிக்காதவர்கள் வாசித்து பார்க்கலாம். அடுத்தபடியாக வாசி, வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்பாடு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். சத்தம் போட்டு திரும்ப வாசி. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுது. ஹல்லேலூயா. புதிய எருசலேம் இருக்கிறது. நான் 2002 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் புதிய எருசலேம் கன்னியாகுமரியில் கட்டப்படும் என்று எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு புதிய எருசலேம் இறங்கி வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஓசியா 5ஆம் அதிகாரம் 14 15 வாசிப்போம். 14 15. நான் எப்பிராயீமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்துக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். கர்த்தர்படி இருப்பார். சிங்கத்தை போலவும் இருப்பார், பாலசிங்கத்தையும் போல இருப்பார். சிங்கம் வந்தால் கடிச்சு கொதிரும், பாலசிங்கம் வந்தால் பார்த்துட்டு சும்மா போகும். இப்போ கர்த்தருக்கு இங்கே 2 வேஷம் இருக்கிறது. பாவிகளை கொன்று போடுவார், அன்பு செய்வர்களை அன்பால் எடுத்துக்கொள்ளுவார். கடைசியை வாசிப்போம். ஹல்லேலூயா. சகரியா 1ஆம் அதிகாரம் இல்லை, வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 12 வாசித்தோம். இனி சகரியா 1:17 வாசிப்போம். சகரியா 1:17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். கர்த்தர் சீயோனை தேற்றரவு கொள்ளுவார். சீயோனை தேற்றுவார். சீயோன் பிள்ளைகளை தேற்றுவார். ஜீவோலி பிள்ளைகளை தேற்றுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புதிய எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இருக்கிற எருசலேம் அல்ல, புதிய எருசலேம். ஹல்லேலூயா. இது 2043க்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 2043 யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. புதிய எருசலேம் கன்னியாகுமரியில். கர்த்தருடைய வருகையும் கன்னியாகுமரியில் தான். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் என் மகிமையை காண்பீர்கள். எழும்பில் நில்லுங்க இப்போ. ஹல்லேலூயா. உற்சாகமா 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 உற்சாகமா. ஆகவே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீர்கள். ஆகவே கேட்டு அதன்படி நடையுங்க. கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். உற்சாகமா சோறு எல்லாம் மறையட்டும். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. 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 நல்லா தட்டுங்க. பேயெல்லாம் ஓடட்டும். நல்லா தட்டுங்க. பிசாசெல்லாம் ஓடட்டும். நல்லா தட்டுங்க. தேவர்களெல்லாம் எரியட்டும். ஹல்லேலூயா. நல்லா தட்டுங்க. சர்ப்பங்கள் நிர்மூலமாகட்டும். நல்லா தட்டுங்க. பாதாளங்கள் எல்லாம் எரிந்து போகட்டும். நல்லா தட்டுங்க. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகள் எல்லாம் அக்கினியில் போடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா தட்டி நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
சீக்கிரமா முடிச்சு விட்டான் இல்லாட்டி சந்தோஷப்பட்டு கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஏசப்பாக்கு ஒரு அல்லேலூயா, ஏசப்பாக்கு ஒரு அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இராதபடிக்கு எரேமியா 10:11 படி ஒளிந்து போகும் என்று சொல்லுகிற என் தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவர்களுக்கு அதிகாரம் இல்லை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.